ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் த ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் உரிமைகள் எந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். அடுத்து பொது வன்முறையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கூட தோழிகள் அல்லது தோழர்கள் அல்லது உறவுகளுடைய விசேஷங்களுக்கு நம்ம செல்லக்கூடிய நிலைகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அட்டன் பண்ணுவோம். அப்போ அட்டன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே யார் யாரெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு புகைப்படமாக ஒரு சேமிப்பு, அதாவது ஒரு மெமரி விஷயமாக அதை வச்சுப்பாங்க. இவங்கெல்லாம் என்னுடைய விழாக்களுக்கு, ஃபங்க்ஷனுக்கு, எங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நல்ல நினைவுகளுக்காக அதெல்லாம் சேகரித்து வைப்போம். நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. ஆனால் இந்த நல்ல விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில என்ன சொல்கிறது, நெகட்டிவ், அதாவது கெட்ட எண்ணங்கள் கொண்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எங்கேயாவது இப்போ நம்ம சகோதரன் இருக்கான்னு வச்சுப்போமே, சகோதரனுடைய நண்பனுடைய வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க. அந்த புகைப்படத்தை வைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனியாக இப்போ ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது சாஃப்ட்வேரில் ரொம்ப ஈஸி. இந்த ஃபோட்டோஷாப் டெவலப்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை அப்படியே எடுத்து அவங்களுடைய சகோதரன் நண்பர்கள் அல்லது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள், அந்த மாதிரி நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, இவங்களுக்கு பெண் பார்க்கலாம், இல்லை இவங்க பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி புகைப்படங்களை மெர்ச் பண்ணி ஒரு ஆல்பம் மாதிரி க்ரியேட் பண்ணி, இவங்களுக்கு தெரியாமலேயே அதை திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. இதுவும் பெண்களுக்கு எதிரான வன்முறை. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு சம்மந்தமே கிடையாது, அந்த பெண் ரொம்ப டாப் பொசிஷனில், அதாவது நல்லா படிச்சிருக்காங்க. இன்னொரு பார்த்திங்க அப்படின்னா, அந்த தெருவுலேயே அல்லது அந்த இருப்பிடத்துலேயே அல்ல உறவுகளிலேயே வசிக்கலாம். அந்த பையனுக்கு அவ்வளோ எஜுகேட்டடு இல்லை, ஆனால் அவனுடைய பழக்க வழக்கம் ரொம்ப பேடாக இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பையன் அந்த பெண்ணை ஆசைப்படுறதுக்கு அவ்வளோ தகுதி இல்லை. இருந்தாலும் இந்த பையன் விடாப்பிடியாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பெண்ணின் பின்னாடி துரத்துவது, அப்படியே செல்வது, அவங்கள புகைப்படம் எடுப்பது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பொய்யா சொல்கிறது, நான் இந்த பொண்ணை தான் விரும்புகிறேன், அந்த பொண்ணு விரும்பலைனாலும் இந்த பெண்ணை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை அவங்க வேறு ஒரு திருமணத்தில் ஈடுபட்டாலும் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறது. இதுவும் பெண்களுக்கு எதிரான வன்முறை. இதெல்லாம் பொது வன்முறையில் அதிகமாகவே இருக்குது. அடுத்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம வசிக்கக்கூடிய அல்லது நம்ம பார்க்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அடுத்த விசேஷங்களுக்கு சொல்கிறது அல்லது உறவு முறையில் நம்ம போகிறது, அதை பயன்படுத்தி இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லது இவர்கள் சொல்லக்கூடிய கதைகள், இதன் மூலியமாக ஒரு பெண்ணினுடைய குடும்பமும் எந்த அளவுக்கு சமூகத்தில் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து யோசிக்கணும். தொடர்ந்து இதை பற்றியும் பேசுவோம். இவ்வளவும் பெண்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது சமூகத்தில். நல்ல விஷயங்களை நிறைய பேசுவோம். நன்றி.